உங்க பார்ட்னர் கொஞ்சம் சைலண்டா இருந்தா என்னதான் ப்ராப்ளம்? கொஞ்சம் ஷார்ட்டா பேசினா என் மேலதான் கோவமா இருக்காங்களோ? வணக்கம். ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 12 மூட் செக் சேலஞ்ச். நம்ம ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற பல சண்டைகளுக்கும் ரீசன் ப்ராப்ளம் இல்ல, அங்க நம்ம பண்ற ராங் இன்டர்பிரிட்டேஷன் தான். டெய்லி நம்ம வெதர் ரிப்போர்ட் பாக்குறோம் இல்லையா, மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்னு. ஆனா நம்ம பார்ட்னரோட இமோஷனல் வெதரை கண்டிப்பா நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்ல. ஆஃபீஸ் ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், ஸ்லீப் டிப்ரிவியேஷன், இந்த மாதிரி நிறைய. இது எல்லாமே ஒருத்தரோட இமோஷனல் கிளைமேட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். ஆனா அவங்க டயர்டா இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க குவைட்டா இருந்தா நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா மைண்ட் ரீடிங் கிடையாது, அது மூட் செக்கிங். அதனால இன்னைக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச். மார்னிங்ல உங்க பார்ட்னர் கிட்ட கேளுங்க, இன்னைக்கு உங்களோட இமோஷனல் பேட்டரி எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு? 20%, 50%, இல்ல 90%? கேளுங்க. அதே மாதிரி ஒர்க் எல்லாம் விட்டுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்த மோமெண்ட் எது, உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுத்த மோமெண்ட் எது அப்படின்னு ஜஸ்ட் கேளுங்க. அட்வைஸ் வேண்டாம், அனாலிசிஸ் வேண்டாம், ஃபிக்ஸ் பண்ண ட்ரை கூட பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா பெரிய புயல் வரும்போது தான் கப்பிள்ஸ் எனிமீஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஆனா இமோஷனல் வெதரை புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷெல்டர் மாதிரி மாறிடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அன்புடன் பவித்ரா.